ஹாய், நம்ம இப்போது ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ஒரு ஆந்திரா ஸ்டைலில் டொமேட்டோ பப்பு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1/2 கப் பருப்பு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு தக்காளி, ஒரு 10 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபைன் சாப் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பூண்டு, ரெண்டு பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் இந்த ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிடலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் இதையும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு குயிக் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பருப்பை நம்ம ஒரு 4 விசில் வர வரைக்கும் இதை ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வேக வச்சுருந்த பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம கரண்டியை வச்சு இப்படி லைட்டாக நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இது கூட ஒரு 1/4 கப் புளி கரைசலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். இப்போது நம்ம இந்த பருப்புக்கு தாளிச்சிக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. இப்போ நம்ம இந்த தாளிப்பை பருப்பில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ ரொம்ப டேஸ்டியாக ஆந்திரா ஸ்டைலில் ஒரு டொமேட்டோ பப்பு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள்.